உலக தாய்மொழிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழை காத்து அதனை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்து செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களின் பொறுப்பு என தெரிவித்துள்ளார். ஏராளமானோர் உயிர் கொடுத்து காத்த நம் உயிர் நிகர் தமிழ் மொழியை எத்தனை சிறப்புகள் சொல்லி அழைத்தாலும் தமிழே என்று அழைத்திடும் போது கிடைத்திடும் இன்பம் மகத்தானது என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நம் உயிருக்கு நேராம், சமூகத்தின் விளைவுக்கு நீராம், பிறவிக்கு தாயாம், நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை இந்த தாய்மொழி தினத்தில் போற்றி வணங்குவதாக கூறியுள்ளார். தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றென்றும் அரணாக விளங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உலக தமிழர் அனைவருக்கும் தாய்மொழிகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்மொழி என்பது சொற்கள் மட்டுமல்ல, அது நம் சிந்தனை, பண்பு, வரலாறு மற்றும் உணர்வுகளின் பிரதிபலிப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மொழியும் ஒரு உலகம் எனவும் அதை காக்கும் பொறுப்பு நம்மிடம் இருப்பதாகவும், நம் தாய்மொழியை நேசித்து பேணி வளர்த்தால்தான் நம் அடையாளம் என்றும் நிலைத்திருக்கும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.